அமரன் எப்படி இருந்ததோ அதோட 100 டைம்ஸ் அதிகமாக தான் இருந்தது. என்னைக்கும் தர குறைய பொறுத்துல அதிகமாக தான் ஆகிட்டு போக போகுது. விஜய் கிட்ட அவர் பேசி அவர் ஓகே சொன்ன நல்ல படம் ரிலீஸ் ஆகும். ட்ரெயிலர் சூப்பராக இருக்கும். இது அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு நம்மளோட சிஎம் ஒரு இன்டர்வியூல நான் விஜய் படம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தான் அப்படி கமெண்ட் பண்றாங்க, அவங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. விஜய் நான் பேசினேன், ஜனநாயகனும் பார்க்கலாம், அடுத்த நாள் வந்து பராசக்தியும் பார்க்கலாம். ரெண்டு மூவியா நல்ல ஒரு கிளாஸ் மூவியா இருக்கும். சிவகார்த்திகேயன் வந்து சொல்றாரு, நான் சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து தான் இது பண்ணேன். பராசக்தி ஆடியோ லான்ச் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்து கடைசியில தான் ப்ரோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலா என்ன சிவகார்த்திகேயன் அப்புறம் அந்த ஆக்டர்ஸ் பேசுறப்பதான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு பூஸ்ட் எனர்ஜி மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் க்ரௌடே வந்து கொஞ்சம் டவுனா தான் இருந்துச்சு, கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஜி பிரகாஷ் வந்தாரு, அதுக்கப்புறம் அதர்வா, ஜெயம் ரவிக்கான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நாங்களே ஒரு ரவி மோகன் அவருக்கு வந்து என்னன்னா இப்போ ஒரு ஆடியன்ஸ் விஷயம் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் இப்போ டாப்ல இருக்காரு, ரவி மோகன் வந்து இதுவா இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கிளாஷ் மாதிரி இருக்கும், இவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆக்சுவலி ஒண்ணுமே மேட்டர் இல்ல, சிம்பிளா அவர் வந்தாரு, எங்களுக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, அவர் என் தம்பி அவர் என் அண்ணன் அந்த மாதிரி தான் அவர் பேசிக்கிறார். சிவகார்த்திகேயன் வந்து சொல்றாரு, நான் சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து தான் இது பண்ணேன், அவரோட எம் குமரன் சன் ஆஃப் மகள். ஆக்சுவலி நம்மள மாதிரி காலேஜ் பசங்க எல்லாருக்குமே அப்படிதான் பிடிக்கும் அவரை. அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. கடைசியா தான் ப்ரோ ஒன்று சொன்னாரு, கடைசியா வருவோம்பா இந்த ரிலீஸ் தேதிக்கு வருவோம்பா, பேசிட்டு இருக்காங்க தீய சக்தி வந்துருச்சு, துப்பாக்கி திரும்பி நம்மளே சுட வருது, இவங்க கிட்ட யார் துப்பாக்கி கொடுத்தது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அவர் சொல்றதை விடுங்க, நம்மளாவே யோசிச்சுக்கணும். அவர் வந்து ஒரு பெரிய நடிகர், ஆக்சுவலி எல்லாருக்குமே அவர் பிடிக்கும், இவரை பிடிக்காது அவர் பிடிக்கும், அவரு ஒரு நல்ல நடிகர், உச்சகட்ட நடிகர். இப்ப அவர் வந்து வேற ஒரு இதுக்கு போறாரு. அந்த மாதிரி கேள்விகள் வரும், உங்களை சொல்ல வரல, பொதுவாகவே சொல்ல வர இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். அவர் வந்து இதை விட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து எனக்கு மக்கள் தந்தது, இதை விட்டுட்டு நான் மக்களுக்காக ஒன்னு தர போறதுக்காக அவர் போயிருக்காரு. அது வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட தான் கடைசியா அந்த படத்துல துப்பாக்கி கொடுத்தாரு. சிவகார்த்திகேயன் நம்மளே சூட பாக்குறாரு, நம்ம தானே அவர் வளர்த்து விட்டோம், யாருமே யாரையும் வளர்த்து விடல ப்ரோ, அவங்க தனி திறமையில தான் வளர்றாங்க. ஆக்சுவலி என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளே ஒரு கருத்தை எடுத்துக்கணும் ப்ரோ. இப்ப நம்ம கூட வந்து இப்போ அண்ணா தம்பி யாருனா இருக்காங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அவங்களே என்ன சொல்லுவாங்க, நான் வந்து கஷ்டப்பட்டேன், ஆனா அவனோட உழைப்பால தான் அவன் முன்னேறினான், அதுதான் மேட்ரு. அவரோட உழைப்புல தான் அவர் வந்து படிப்படியா வந்திருக்காரு. ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் எனக்கு ரீசெண்டா எப்படி நமக்கு புரிஞ்சுக்கிற ஒரு ஏஜ் வரும், மெச்சூரிட்டியா, என்ன இவர் இவ்வளவு சீக்கிரத்துல இப்படி வந்துட்டாரு அப்படி யோசிக்க கூடாது. இவ்வளவு சீக்கிரத்துலனா அவர் அவ்வளவு உழைச்சிருக்காரு, படிப்படியா தான் அவரு முன்னேறி வந்திருக்காரு. குறுகிய காலத்துல அவர் உச்சகட்டத்துக்கு போயிருக்காரு, உச்சகட்டத்துல அவரும் வந்துருவாரு, யாரு கூட கம்பேர் பண்ணுவாங்க, அவரை மீறி போலாம் அப்படின்றது நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலி என்ன ப்ரோ, சார் அவர்கள் வந்து என்னன்னா சிவகார்த்திகேயன் வந்து அண்ணன் தம்பின்ற மாதிரி வச்சுக்கோங்க ப்ரோ. இவர் என்ன நினைப்பாரு, நம்ம பையன் பாயவன் நம்ம கூட படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றோம், எல்லாருக்கும் ஒரு பெரிய இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் படம் எடுக்கணும்ன்ற படத்தை ரிலீஸ் பண்றது ஒரு ஆசை. அவர் ரெண்டு பேருமே தட்டி கொடுத்து தான் ப்ரோ இருப்பாங்க. என்ன சொன்னா, இது பொங்கல் வந்து கிளாஷ்லாம் இல்லப்பா, அண்ணன் தம்பி பொங்கல்ன்ற மாதிரி சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் ப்ரோ. ஆக்சுவலி ஏன்னா இவ்வளவு பேசுறாங்களே, கண்டிப்பா இதை பேசுவாரு, நான் சீக்கிரமா கிளம்பிடலான்னு தான் யோசிச்சேன். சிவகார்த்திகேயன் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல முடிச்சிருந்துட்டு அவரே வெயிட் பண்ணி இந்த ரிலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதெல்லாம் சொன்ன போது தான் கடைசியா தான் சொல்றாரு. அப்பதான் கிரௌட் எல்லாருமே இதுவாச்சு. ஏன்னா அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இவர் தீய சக்தி, இவர் வந்து இவரெல்லாம் அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் படமும் ஓட போது, இவர் படமும் ஓட போகுது, ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பக்கம் இருக்கதான் இருக்கிறாங்க, அவ்வளவுதான் ப்ரோ, எல்லாருமே ஈக்குவல் தான். நாங்க வந்து ஏற்கனவே இதை பிளான் பண்ணிட்டோம், ஜனநாயகன் படம் ரிலீஸ் அவங்க தான் தள்ளி போட்டாங்க, அவரே நம்ம கிட்ட போய் சொல்ல போறாரு, வேணுக்குனே போட்டி போடுறன்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் சொல்றேனே ப்ரோ, நம்ம தான் நினைச்சுக்கிறோம், மக்கள் மட்டும் தான், மக்கள் தான் அப்படி கமெண்ட் பண்றாங்க, அவங்களுக்குள்ள எதுவுமே இல்ல, அவங்க இருக்கிற உயரத்துல இருக்காங்க, அவங்களே வந்து அதை கேஷுவலா தான் எடுத்துட்டு போயிடுறாங்க, பிரச்சனையே இல்ல ப்ரோ. இவர் படம் ஜாலியா ஓட போகுது, இவர் தான் ஓட போகுது, ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவல் பாண்டிங்ல தான் இருக்காங்க. நம்ம தான் அதை பெருசுப்படுத்திக்கிறோம், நம்மளாம் ரசிகர் வந்து அந்த ரசிகராவே இருக்கிறோம், நீங்க ரசிகரா இருக்காதையும் உங்களோட கனவை நோக்கி போங்கன்றதையும் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. இவர் அதையும் இந்த ஆடியோ லான்ச்ல சொல்லி எல்லாரையும் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஊக்குவிச்சிருக்காரு. அதான் ஒரு என்ன சொல்லி இவங்க அதான் அடிச்சுக்கிறாங்க, துப்பாக்கி கொடுத்தவரே வந்து திரும்ப சண்டை போறாரு அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி இது அண்ணன் தம்பி பொங்கல், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இவர் என்ன சொல்லி இவங்க ஃபேன்ஸை வந்து போயிட்டு, நான் சூர்யா ஃபேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி என் ஃபேன்ஸ் வந்து ஜன் 9 வந்து போய் ஜனநாயகன் பாருங்க, திரும்ப முடிச்சுட்டு நம்ம படம் 10th ரிலீஸ் ஆகும், நம்ம படம் பாருங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம ஃபேன்ஸ் நம்ம படத்தை பாருங்க, அவங்க படத்தை பார்க்கணும், நம்ம எல்லாம் கொண்டாடலாம், அப்பதான் தமிழ் சினிமா வளரும் அப்படின்னு ஒரு தெளிவா சூப்பரா பேசுறாங்க. ஜிவி 100 கொண்டாடி இருந்தாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க ப்ரோ. அதெல்லாம் ஏதோ ட்ரிபியூட் பாட்டு பண்ணிருந்தாங்க ஒரு 5 பேர் சேர்ந்து, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே சூப்பர். எவ்வளவு தூரம் வெயிட் பண்றீங்க? பார்க்கணும் ப்ரோ கண்டிப்பா, ஏன்னா அது நம்ம மொழி போறது, அந்த காலத்துல கலைஞர் அண்ணா காலத்துல இருந்து அப்போ உள்ள 1960ல இருந்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். ஜனநாயகன் பார்த்துட்டு கண்டிப்பா மரம். ஓகே, இப்போ விஜய் ஃபேன்ஸ்லாம் சண்டை போடுறாங்களா, அதெல்லாம் நான் ப்ரோ அதுக்கு தான் இவர் சொல்லியிருக்காரு. இல்ல அதெல்லாம் நான் நினைக்கிறீங்களா ப்ரோ? நியாயம்ன்றது சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ வந்து விஜயகாந்த் கூட தான் இவர் அப்போதைக்கு வந்து இவங்க அப்பா சேர்ந்து இவர் விஜயகாந்த் மூலியமா அப்போ வந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 படம் கிட்ட விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் கிளாஷ் ஆக ஆரம்பிச்சு. அப்போ அவங்க ஃபேன்ஸ் இவங்க சொல்லியிருக்கலாம்ல,
நடக்கும்ல, அது நமக்கு தெரியாது அப்ப என்ன நடக்கும். ஸோ அப்படி இல்லை ப்ரோ, அவர் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாரு. எஸ்கே என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் விஜய் நாட்ட பேசினேன் கோட் அப்பவே, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எனக்காக ஒரு கேமியா பண்ணி கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுதான் எங்களுக்குள்ள பாண்டிங்க. நீங்க வெளில உள்ள அந்த நடுவில் உள்ளவங்க நம்ம எது வேணா சொல்லிட்டோம், நான் எங்களுக்கு தெரியும், நடுவில் உள்ளவன் எவனா ஏதாவது சொல்லிட்டு போவான், இது அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரா முடிச்சாப்ல. ஆஸ் யூஷுவல் ப்ரோ, அமரன் எப்படி இருந்ததோ அதோட 100 டைம்ஸ் அதிகமாக தான் இருந்தது. என்னைக்கும் தர குறைய பொறுத்துல அதிகமாக தான் ஆகிட்டு போக போகுது. என்னதான் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு சைடு மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாலும் சிவகார்த்திகேயன் வந்து என்ன பேசுவார் பராசக்தி ஆடியோ லான்ச்ல, மக்கள் எதிர்பார்த்தது பேசியிருக்காரு. அவர் பேசுவாருன்னு கண்டிப்பா எதிர்பார்த்தாரு. பட் அவர் இப்படிதான் பேசுவாருன்னு கண்டிப்பா நான் கூட எதிர்பார்க்கல. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த பொங்கல் வந்து ஒரு அண்ணன் தம்பி பொங்கலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி ஜனநாயகம் தான் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. நான் என்னோட ட்ரை பண்ண என் படத்தை போஸ்ட்பான் பண்ண முடியுமா, ஏன் அப்படின்னு கேட்டா அவரோட லாஸ்ட் படம், அவருக்கான ட்ரிபியூட் கண்டிப்பா கொடுக்கணும். 33 இயர்ஸ் இருந்திருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம் இல்லையா. அப்போ இவர் ட்ரை பண்ணும்போது அவரை தாண்டி பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் டீமே இருக்கு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரவிமோகன் சார் இருக்காரு, அதர்வா சார் இருக்காங்க. இவர் இனிஷியேட் பண்ணாலுமே அது தள்ளி போட முடியல. போட்டா தீபாவளிக்கு போடணும், அவ்வளோ தள்ள முடியாதுன்ட்டு ஏப்ரல் போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்பயும் எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால போட முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, விஜயோட படம் ஓட தான் போகுது, நம்ம படம் பார்க்குறவங்க இருக்க தான் போறாங்க, அதனால இது பாதிக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி அவருமே வந்து ஒரு விஜயோட ஃபேனா அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஒரு சேஃப் மூவ் பண்ண மாதிரி தான் இருக்கு. அண்ணன் தம்பிலாம் எதிர்பார்க்கல, கண்டிப்பா சேஃபா எதனா சொல்லுவாருன்னு தான் நினைச்சேன். ஏன்னா லாஸ்ட் படத்துக்கே மதராசி படத்துக்கே என்ன சொன்னாரா, அவர் எல்லாரும் திடீர் தளபதி அப்படின்னு சொன்னும் போது வந்து நான் அப்படிலாம் இல்லை, விஜயோட ஃபேன் விஜய்க்கு, ரஜினி ஃபேன் ரஜினிக்கு, என் ஃபேன் எனக்கு, அந்த மாதிரி மற்றவங்களோட ஃபேனை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த படத்துக்கு எதனா ஒன்று சொல்ல தான் போறாரு அப்படின்னு நினைச்சேன். அவர் அண்ணன் தம்பி அதையும் தாண்டி போயிட்டு சொல்லிட்டாரு. சிவகார்த்திகேயன் பயந்து பேசுற மாதிரி பேசுறாரு அப்படின்னு. ஸோ இது பயந்து பேசத்தோட இவர் வந்து இதுல ஒரு சின்ன ஒரு ரோல் தான் பண்றாரு. சின்ன ரோல் இந்த சென்ஸ், ஹீரோ ரோல் பெரிய ரோல் தான். பட் இது வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ், அதுல வந்து இது சின்ன ஒரு புள்ளி. அவர் ட்ரை பண்றேன், நான் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்குன்றாரு. அதுக்கான சக்தி அவர்கிட்ட இல்லை, அதுதான் அவர் மெயினா சொல்லணும். அவரை தாண்டி பெரிய பெரிய சமாளிக்க முடியலன்றதோட அவர் கையில் எதுவுமே இல்லை. அவர் வராரு, நடிக்கிறாரு, போறாருன்றது மட்டும்தான் அவரோட வேலையா இருக்கே தவிர இது எப்போ ரிலீஸ் பண்ணலாம், இதில் என்ன பாட்டு போடலாம், இதில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற அந்த அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கல. இன்னும் வளர்ந்தா மேபி கிடைக்கலாம். ஏன்னா அதில் வேற ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இவரை தாண்டி டிஸ்ட்ரிபியூஷன் டீம் இருக்கு, ப்ரொடக்ஷன் டீம் இருக்கு. இவர் ஜஸ்ட் ஆக்டரோட வேலையை தான் பார்க்க முடியும். இவர் இதுவே ஒரு பெரிய ஒரு ஆக்டராக இருக்காங்க அப்படின்னா அவருக்கு அந்த பவர் இருக்கும், கொஞ்சம் இது பண்ண முடியும். இவருக்கு இருந்தும் ஒன்றும் யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்றது தான். இன்னும் அது பயம்ன்றது தாண்டி பவர் இல்லை. டிவி சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்களுக்கு டிஆர்பி தான். ஸோ விஜய் படம்னாலே யார் ப்ரோ எடுப்பா, சன் டிவி தான் போட்டுன்னு வந்து அவங்க வந்து எலெக்ஷன் இது எடுப்பாங்க, ஆப்ஷன். அப்படின்னும் போது சன் டிவி டைரக்டா வந்து ரெட் ஜெயன்ஸோட கனெக்டடா இருக்கா, அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலியும். ஓ விஜய் யார் எதிர்க்கிறா, டிஎம்கே எதிர்க்கிறாரு, வெளிப்படையா சொல்லிட்டாரு. அப்படின்னும் போது விஜயை கோஸ்ட் பண்ணணும், பிளாக் லிஸ்ட்ல ஆக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், மக்கள் கிட்ட இருந்து அவர் ஸ்டாப் பண்ணணும். ஸோ சன் டிவின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எப்பத்துலேருந்தும் இருக்கிற ஒரு பெரிய சேனல். அப்படிப்பட்ட ஒரு சேனலில் அவரோட ரிலீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணாலே ஒரு %% கம்மி பண்ண முடியும் அவரோட முகத்தை நம்ம பார்க்கறது. அதனால அது விட்டாங்க. பட் அதை தாண்டி இவங்களுக்கும் டிஆர்பி வேணும் இல்லையா. இது ஜனநாயகம் மாதிரி வேற எந்த ஆடியோ லான்ச் ப்ரோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், வேற எதுவுமே இருக்காது. அதுக்கு இது ஈக்குவல் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. அதுக்கு ஒரு 50% வருமானா அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது வந்து மக்கள் கிட்ட நம்ம கிட்ட தான் இருக்கு, எதுக்கு டிஆர்பி போகும்னு. இது நான் நாளைக்குல இன்னைக்கே அதோட ஆன்சர் சொல்லிடுவேன், எல்லாருக்குமே அதுவே தெரியும். ஆமா கண்டிப்பா ப்ரோ. நான் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, தலை ஃபேன்ஸா இருக்கட்டும், ரஜினி ஃபேன்ஸா இருக்கட்டும், அவரோட லாஸ்ட் படம் இல்லைன்னா அது வேற மாதிரி இருக்கும், 60-40 இருக்கலாம். டிஎம்கே ஃபேமிலியே அதான் பார்ப்பாங்கன்னு சொல்றீங்களா? அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவரோட ஃபேன்ஸா இருந்தா கண்டிப்பா பார்ப்பாங்க, யாருல எதிர்ப்பு இல்லை. பட் அதை தாண்டி ஃபேனை தாண்டி படம் தாண்டி எமோஷன் தாண்டி கண்டிப்பா டிஎம்கே ஃபேமிலியிலே கூட இருக்கலாம்ல விஜய். கண்டிப்பா நம்மளோட சிஎம்ஏ என்ன சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, நான் விஜய் படம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சினிமா வேற, அரசியல் வேற. அவங்களோட கொள்கை வந்து ஆப்போசிட்டாக இருக்கே தவிர ஆஸ் அ பர்சனாக அவங்க 2 பேருக்கும் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. அவரோட படத்தை இவர் பார்க்குறாரு, ஃபேன் தான். இவ்வளோ வருஷம் இவர் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காது. நம்ம அப்படின்னும் போது 2 பேருக்கு நடுவில் அவ்வளோ வந்து இதுவாக இருக்காது, கொள்கையில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜனநாயகத்துக்கும் சரி பராசக்திக்கும் சரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் 10ஆம் தேதியே பார்க்கணும்னு இல்லைல்ல. நான் போயிட்டு 14ஆம் தேதி கூட பார்த்துப்பேன், அன்றைக்கே முடிய போகிறது இல்லை. 10 நாள் லீவ் இருக்குது, எப்போ வேணால் யார் வேணால் எங்கே வேணால் போய் பார்க்கலாம்.
இப்போ வந்து எவ்வளோ தியேட்டர்ஸ் வந்துச்சு, பிவிஆராக இருக்கட்டும், ஐநாக்ஸாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன தியேட்டராக இருக்கட்டும். அதனால இந்த ப்ரொடக்ஷன் இங்கே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு 80% தியேட்டர், இவங்களுக்கு 20% தியேட்டர் கொடுக்குறாங்க, அதனால ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அப்படின்லாம் இல்லை. லேட் ஆகலாம். 1000 கோடி அடிக்கிறது ஒரு வாரத்தில் அடிக்காம ஒரு மாசத்துல அடிக்கலாம். ஆனால் அதுக்கு பார்க்க போறவங்க பார்க்க போதான் போறாங்க. அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் எனக்கு வசூல் ரீதியாக பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் போட்டியே என்னன்னா ஒரே நாள்ல வந்து 200 கோடி அடிக்குது, ஒரே நாள்ல 275 லியோலாம் அடிச்சுது ஃபர்ஸ்ட் டேவே. அந்த பட்சத்துல வந்து இது வந்து ஒரு கம்மி இதுவாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேல வந்து 100 கோடி அந்த மாதிரி தான் வரும்ன்ற வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பாதிப்பா இருந்தாலுமே தவிர தமிழ்நாடு மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பராசக்தி கூட வருது. பேன் இந்தியா படம் மலேசியாலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. கேரளாவோட சிஎம் சொல்லிட்டாரு எல்லா தியேட்டரும் நான் வந்து விஜய்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்லைட்டா பர்சன்டேஜ் டிஃபராக இருக்குமே தவிர அது ஓவரால் பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்லை. எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்க அவ்வளோ ஜனநாயகன் பற்றி பேசுவார்னு நினச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பேசுவார் தான் நினைச்சோம். ஆனால் இவ்வளோ பேச நினச்சி பார்க்கவே இல்லை. எல்லாம் ஒரு இஷ்யூ எல்லாமே சொன்னார். ஏன்னா முன்னாடியே ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கொஞ்சம் இது வந்தது. இது பிஸ்னஸ்லாம் பண்ண வேண்டியனால இப்போயே ரிலீஸ் பண்ணி ஆகணும். மே மாதம் செலெக்ஷன் வரனால இப்பயே பண்ண வேண்டியது. விஜய் கிட்ட அவர் பேசி அவர் ஓகே சொன்னால போடுது. அவரும் கங்க்ராட் சொன்னார். விஜயும் என்னெல்லாம் பேசியிருந்தார் உள்ள? அதர்வா கேரக்டர் நல்லா இருந்தது. எல்லாரும் அவங்க டான்ஸ்லாம் சூப்பராக இருந்தாங்க. மியூசிக் ஜிவியை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. சுதா கங்கரா அடுத்த படம் தான் பண்ண வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்லுவாங்க. அவர் வந்து இதை வந்து போட்டியாக எடுத்துக்காதீங்க, 2 படமே போய் பாருங்க, நீங்க அதை கொண்டாடுங்க, அதே மாதிரி இதுவும் கொண்டாடுங்க. அது கடைசி படம், நாங்க எதுவும் கெடுக்க விரும்பல, அதுவும் நல்ல படம், அதுவும் கொண்டாடுங்க. அண்ணன் தம்பி தான், துப்பாக்கி எப்படிங்க சிவா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ்கே பேசினது வந்து ஜெயம் ரவி பேசினது GB100 அந்த செலிப்ரேஷன் அந்த சாங்லாம் பாடி மேஷ். அவர் பாட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல. பட் ஆனால் அவர் செலிப்ரேஷன் வீடியோ ஒன்று போட்டார். ஐ மீன் மேஷ் அப் மாதிரி, அதெல்லாம் சூப்பராக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? ட்ரெயிலர் சூப்பராக இருக்கும். ட்ரெய்லர் ஆக்சுவலி அதே மாதிரி வந்து ஸ்ரீலிலாம் வந்திருந்தாங்க. லைக் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப நேரில் ரவி மோகனும் பேசினார். அவர் பேசினா ஆக்சுவலி எனக்கு வந்து அவரோட ஃபேன் தான் நானும். ஸோ அவர் செம்மையாக பேசினார். ரவி மோகன் ஃபேன். ஆமாம். எஸ்கே சார் பேசினார் லாஸ்ட்டாக. ஜிவி அவரோட வந்து 100 சாங் இதான் போல. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு அவரோட சாங். ஆக்சுவலாக என்ன பேசியிருந்தாரு? தளபதி பற்றி ஆக்சுவலி பேசினார். அந்த இது பற்றி அவரோட மூவி ஸோ வருது. ஸோ அதனால் அவர் வந்து இது சொன்னார், அண்ணன் தம்பி தளபதி அண்ணன். அவர் வந்து இந்த டாபிக் உள்ள எத்தனை வருவாரான்னு எனக்கு தெரியாது. பட் வந்துட்டாரு. ஏன்னா போன ஆடியோ லான்ச்லேயே அவர் பேசினார் ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த இதுலேயும் பேசினார். ஸோ அது அவ்வளோ ஷாக்கிங்கான விஷயம் சொல்ல முடியாது. பட் அவர் பேசினது கொஞ்சம் எதிர்பார்க்கல தான். பட் பேசியிருக்காரு. ஆக்சுவலி வந்து ஃபுல்லாகவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சாங்ஸ். ஐ மீன் அவர் போடுறது அண்ட் எல்லாரோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பேசியிருந்தாரு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதர்வாக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும். ரொம்ப இருந்துச்சு. ஜெயம் ரவி வந்து வில்லன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு. அதனால எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 படமே பார்க்கலாம். ஜனநாயகனும் பார்க்கலாம், அடுத்த நாள் வந்து பராசக்தியும் பார்க்கலாம். 2 மூவியும் நல்ல ஒரு கிளாஷ் மூவியாக இருக்கும். சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருந்தாரு? மூவியை வந்து சினிமாவை நீங்கள் பாருங்க. இடையில வந்து மீம்ஸ் கிரியேட்டர் மீம்காக அது அப்படி இப்படின்னு போடுவாங்க. நீங்கள் அதை பண்ணாதீங்க, ஜஸ்ட் பண்ணி லைக் அப்படின்னு விட்டு நீங்கள் மூவியை வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் தம்பி படமா 2 பேருமே பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அண்ணன் தம்பி படமா சொல்லியிருக்காங்க? அதான் ஜனநாயகன் வந்து பாருங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா பராசக்தி படமும் பாருங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து ஜனநாயகன் படமும் பாருங்க. இது 2மே பொங்கலுக்கு வந்து கிளாஷாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆடியோ லான்ச்சில் பிடிச்ச விஷயம் என்னன்னா என்ன சொல்லுவீங்க? எஸ்கே நான் ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கெட்டப் நல்லா இருந்தாரு. பிளாக் அண்ட் பிளாக் நல்லா இருந்துச்சு. அவரோட ஸ்பீச்சில் எந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? தலைவர் சொன்ன டைலாக் சொன்னாரு, வில்லன் கேரக்டர் ஜெயம் ரவியா ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு அந்த மீமை வந்து ஃபன்னியா பேசினாரு. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணோம். எஸ்கே நான் வந்து என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்பவே ஃபன்னியா ஜாலியாக பேசினாரு. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைக்கு நடுவில் இந்த வந்து ஆடியோ லான்ச் ஆக்சுவலாக ஒரு கரெக்டான விடை கொடுத்துட்டாரு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது விடை கொடுத்துட்டாருங்க. நீங்க ஃபேன்ஸா மூவியா செலிப்ரேஷன் பண்ணுங்க. இது இடையில வந்து நடுவில் வந்து பிடிக்காதவங்க சில பேர் இப்பெல்லாம் பண்ணுவாங்க. அதை நம்ம காதில் வாங்கிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே ரொம்ப கேஷுவலா சொன்னாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பராசக்தி ஆடியோ லான்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா ப்ரோ இருந்துச்சு. ஆனால் பயந்த மாதிரி பேசுற மாதிரி இருந்துச்சு. என்ன பயந்தாருன்னு நினைக்கிறேன்? அதான் அண்ணன் தம்பினாரு, யாருக்கும் பிரச்சனைனாரு, அது மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு ஹாப்பியாக தானே சொல்லியிருக்காங்க. அது என்ன பயம்? எப்பவுமே நார்மலாக ஆடியோ லான்ச் மாதிரி பேசல. அவர் மாதிரி கன்ஃபியூஸாகவே பேசினார். அவர் மாதிரி ஃபியராகவே பேசினார். அதுதான் புதுசாக இருந்துச்சு. மற்றபடி ஆடியோ லான்ச் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? நல்லா தான் இருந்துச்சு. ஜிவி 100 சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாட்டெல்லாம் பண்ணாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. இது ஆடியோ லான்ச்சா இருந்துச்சா இல்லை GB100 இருந்துச்சா? GB100 தான் இருந்துச்சு. அது ஸ்கோர் பண்ணிருச்சா? ஆமாம், யாருக்கும் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. உள்ள பப்ளிக்கோட சவுண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்பப்போ வந்துச்சு, டிவிக்கே வந்துச்சு, எப்பயும் போல ஃபன் பண்ணாங்க. அப்பப்போ டிவிக்கே வந்துச்சு, அவ்வளோதான். தளபதி பேரை சொல்லும் போது எஸ்கேவோட சவுண்டுக்கு மேல அதிகமாக இருந்துச்சா? ஆமா, ஏன் அப்படி பார்த்தா அவன் பையன் கத்துறானுங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. அவங்க எப்போ பைப்பா வாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க பசங்க உள்ள இருந்தாங்க, டிவிக்கு பசங்க உள்ள இருந்தாங்க. அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க? எல்லாமே ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. நான் யாரும் சப்போர்ட் பண்ணல, எதுவும் பண்ணல, அப்படியே ஒரு கிளியர் பண்ணிட்டாங்க. அதை மட்டும்